தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த பகுதி எல்லாருக்கும் அறிந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் தேவன் இந்த நாளிலே சில காரியத்தை இதிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் விரும்பி இந்த நாளிலே நம்மோடு கூட பேச அவர் சித்தமாக இருக்கிறார். இதை நம்ம தொடர்ந்து வாசிப்பதற்கு முன்பதாக நாம் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறோம். நீங்களும் நானும் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. காலம் மிகவும் சமீபித்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்ம ரொம்ப கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்திலே தேவனுடைய வருகை அது சமீபமாக இருக்கிறது. நாம் ஆயத்தப்படும்படியாகவே தேவன் ஒவ்வொரு நாட்களிலும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த பகுதியானது நாம் யோசித்து பார்ப்போமானால் நாம் யோசிக்க வேண்டிய, நாம் சிந்திக்க வேண்டிய அநேக காரியங்களுக்கு ஒப்பனையாய் இந்த பகுதியிலே நாம் காரியங்களை நாம் பார்க்க முடியும். நாம் யோசுவாவை குறித்து பார்க்கும்போது அவர் இயேசு கிறிஸ்துவிற்கு அடையாளமாய் நாம் பார்க்க முடியும். ஜீசஸ், இயேசு அப்படின்ற பெயர் எபிரேய பாஷையில் நம்ம சொல்லுவோம் என்றால் அது யோசுவா என்று கூறப்படுகிறது. ஆகவே யோசுவா இயேசுவிற்கு ஒரு முன் அடையாளமாய் இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த சிந்தனையோடு கூட நம்ம இந்த காரியத்தை, இந்த அதிகாரத்தை பார்ப்போமானால் கடைசி நாட்களிலே, கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இங்கு காணப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். கானானுக்கு அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். அதில் அநேக தடைகளை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் அவர்கள் அநேக தடைகளை கடந்து அவர்கள் சுதந்தரிக்க வேண்டிய அந்த கானானுக்கு நேராய் தங்களுடைய பிரயாணத்தை அவர்கள் வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல நீங்களும் நானும் இதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பாய் பாவத்திலிருந்து, எகிப்து என்கிற பாவத்திலிருந்து அந்த பரம கானானாகிய பரலோகத்திற்கு நேராய் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போகிற யோசுவாவாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்ம யோசித்து பார்ப்போமானால் நம்முடைய ஒரு பெரிய கோல், ஒரு பெரிய இலக்கு என்னவாக இருக்கும் என்று பார்ப்போமானால், அந்த உலகத்தில் நம்ம நிறைய கோல்ஸ் வச்சுருப்போம், நிறைய இலக்குகளை நாம் வைத்திருக்க முடியும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு இலக்கு உண்டானால் அது அந்த பரம கானானை நீங்களும் நானும் காண வேண்டும். அதற்கு அநேக தடைகளை இதுவரைக்கும் நான் கடந்து வந்திருக்கிறது உண்மைதான். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அநேக தடைகளை கடந்து வந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் இன்னும் சில தடைகளை, யோர்தானை போன்ற சில தடைகள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடும். இன்னும் எரிகோ போன்ற தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடும். அதையும் நாம் மேற்கொண்டு அந்த பரம கானானை அடையும்படியாய் தேவன் நமக்கு பலன் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த காரியம் யார் இடத்துல சொல்லப்படுகிறது? ஜனங்களை நோக்கி, சபையை நோக்கி, தேவ பிள்ளைகளை நோக்கி யோசுவாவானவன் சொல்லுகிறான், ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு. நம்ம பரம கானானை அடைய வேண்டுமானால் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற முதல் காரியம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு. நம்ம ரொம்ப ஆழமாக இதை யோசிக்க வேண்டும். நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோம்? நீங்களும் நானும் என்ன கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம்? ஒரு பரம கானானை அடைய வேண்டுமானால், பரம கானானை நீங்களும் நானும் காண வேண்டுமானால், அந்த பரலோகத்திற்கு நேராய் போக வேண்டுமானால், அதை சுதந்தரிக்க வேண்டுமானால் தேவன் சொல்லுகிற முதல் காரியம், நீ இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட வேண்டும். இன்னும் எனக்குள்ளாய் மாற வேண்டிய காரியத்தை விட்டு நான் புறப்பட வேண்டும். நான் இருக்கிற இடத்தை விட்டு நான் புறப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள், பாவத்தில் இருந்தார்கள். அதிலிருந்து புறப்பட்ட நாட்களில் இருந்து தான் அந்த கானானுக்கு நேரான வழியில் அவர்களால் நடக்க முடிகிறது.
தடைகள் வருகிறது உண்மைதான். அவர்கள் புறப்பட்ட நாள் முதல் கானானுக்கு அவர்கள் எளிதாய் வர முடியல. அவர்கள் புறப்பட்டது உண்மைதான். ஆனால் புறப்பட்ட நாள் முதல் அதில் அநேக தடைகள் வந்தது, அநேக பிரச்சனைகள் வந்தது, அநேக போராட்டங்கள் வந்தது. ஆனால் அவர்கள் இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டார்கள். இந்த இடத்திலும் அநேக தடைகளை மீறி வந்த பொழுதிலும் இந்த இடத்துல காணப்படுகிறது, நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட உணர்த்த விரும்புகிற காரியம், நம் எந்த இடத்துல தங்கி இருக்கிறோம், இன்னும் எந்த இடத்துல நான் தங்கி இருக்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியானது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆசாரியர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மேய்ப்பர்களுக்கு அடையாளமாய் இங்கு காணப்படுகிறது. யோசுவா சொல்லுகிறான், ஜனங்களை பார்த்து, சபையை பார்த்து, தேவ பிள்ளைகளை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், தேவனுடைய வார்த்தையை கண்டவுடனே, தேவனுடைய ஊழியர்களை கண்டவுடனே நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட வேண்டும். எத்தனை நாட்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் கண்டிருக்கிறோம்? எத்தனை வாரங்கள், எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகள், எத்தனை புதன்கிழமைகள் தேவனுடைய வார்த்தையை நாம் கண்டிருக்கிறோம். ஆசாரியர்களை கண்டிருக்கிறோம். இருக்கிற இடத்தை விட்டு நாம் புறப்பட ஆயத்தமாய் இருந்தோமா? புறப்பட்டு இருக்கிறோமா? இதுவரைக்கும் நீங்களும் நானும் கண்ட வார்த்தையின்படி நாம் இருக்கிற நிலைமையிலிருந்து, நான் இருந்த இடத்திலிருந்து புறப்பட்டோமா? இன்னும் உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே, உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு, வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல நீங்களும் நானும் கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதை பார்க்கிலும் இந்த உலகத்திலே நமக்கு மேலான காரியம், முக்கியமான காரியம் எதுவுமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் நமக்கு, நம்முடைய சிந்தைக்கு அநேக முக்கியமான காரியங்கள் தோன்றலாம். ஆனால் எதையும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு ஒப்பாய் நாம் பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. உடன்படிக்கை பெட்டியை பார்த்த உடனே, லேவியரை பார்த்த உடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு புறப்பட வேண்டும். நான் என் இடத்தை விட்டு புறப்பட வேண்டும். இதுவரைக்கும் இது நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? அந்த பரலோகம் யாருக்கெல்லாம் சுதந்தரிக்க ஆசை என்று சொல்லுவோமானா, நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை, ஒரு பெரிய ஆவல், நான் அந்த கானானை சுதந்தரிக்க வேண்டும். ஆனால் இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட ஒருவரும் ஆயத்தமாக இல்லை. உடன்படிக்கை பெட்டியை பார்த்திருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம், தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம், ஆனால் ஆயத்தம் இல்லை. என்னுடைய வேலைக்கு, பணத்திற்கு, பதவிக்கு, இதுக்கெல்லாம் ஒரு கம்ஃபர்ட் லெவலில் நான் இருக்கிற நேரத்தில் தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராய் வந்தது. ஆனால் நான் இன்னும் இருக்கிற இடத்திலே தான் தங்கி கொண்டிருக்கிறேன். இன்னும் பணத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் என் வேலை தான் முக்கியம், இன்னும் எனக்கு படிப்பு தான் முக்கியம். இது எல்லாமே உலகத்தில் இருக்கும்போது தேவைதான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை தேவன் நமக்கு இந்த நாளில் உணர்த்துகிறார். ஒருவேளை என் பாவ வாழ்க்கையிலேருந்து நான் புறப்பட்டு வந்திருக்கலாம். எகிப்திலிருந்து ரொம்ப தூரம் நான் பிரயாணப்பட்டு வந்திருக்கலாம். எகிப்திலிருந்து பல வருஷங்களுக்கு முன்பதாகவே நான் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாய், தேவன் என்னை தெரிந்து கொண்டது நிமித்தமாய் என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கலாம். ஆனாலும் உடன்படிக்கை பெட்டியை பார்த்த உடனே, எப்பொழுதெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை நான் பார்க்கிறேனோ அது எனக்கு உணர்த்தின காரியத்திலிருந்து நான் புறப்பட்டு இருக்கிறேனா? எத்தனை ஆராதனைகளிலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். வார்த்தைகள் நமக்கு நேராய் வரும்போது, வசனம் நமக்கு நேராய் வரும்போது, தேவன் நமக்கு உணர்த்தும் போது எத்தனை முறை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனால் புறப்பட்டோமா?
சபையிலிருந்து புறப்பட்டு போய்விட்டோம். சபையிலே நாம் ஒப்பு கொடுத்த வார்த்தைகள், அந்த வசனத்திற்கு நம்மை அர்ப்பணித்த அந்த காரியத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இடத்திலிருந்து நம்ம புறப்பட்டு இருக்கிறோமா, மாறி இருக்கிறோமா? தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டியை பார்த்ததற்கு பின்பு நாம் இருக்கிற இடத்திலே இருப்போமானால் நாம் கானானை சுதந்தரிக்க முடியாது. தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. எவ்வளவோ வார்த்தைகளை கேட்டபோது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோமானால், நாம் சபைக்கு வருகிற முக்கியத்துவம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் மாறி இருக்கிறது. எத்தனை முறை ரிப்பீட்டடான தேவனுடைய எச்சரிப்புகளும் தேவனுடைய உணர்த்துதலும் நமக்கு நேராய் வந்த போதிலும், என்னுடைய நிலைமையிலிருந்து நான் நகன்று இருக்கிறேனா, நான் மூவ் பண்ணி இருக்கிறேனா, நான் புறப்பட்டு இருக்கிறேனா, சபைக்கு நேரத்திற்கு வர வேண்டும் என்ற அநேக முறை தேவன் நமக்கு உணர்த்தி இருந்த போதிலும், என் நிலைமையிலிருந்து நான் புறப்பட்டு இருக்கிறேனா, ஆராதனைகளிலே பங்கு பெற வேண்டும், உபவாச ஜபங்களிலே நேரம் இருக்கிறவர்கள் பங்கு பெற வேண்டும் என்ற தேவன் அநேக உணர்த்துதலை நமக்கு கொடுத்த போதிலும், நான் இன்னும் என்னுடைய நிலைமையிலே இருந்து கொண்டிருப்பேன். ஆனால் நான் எப்படி பரலோகத்திற்கு நேராய், அந்த பரம கானானுக்கு நேராய் நான் செல்ல முடியும்? உடன்படிக்கை பெட்டியை நாம் பார்த்திருக்கிறோம், ஆசாரியரை பார்த்திருக்கிறோம், நமக்கு முன்பதாக பார்க்கிறோம், அவர்கள் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறோம், வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய நிலைமையிலிருந்து இன்னும் நான் புறப்பட மனமில்லாமல் இருக்கிறேன். அதே வாழ்க்கை, அதே வாழ்க்கை முறை, அதே பழக்கங்கள் இன்னும் என்னிடத்துல இருந்து எதுவுமே மாறவில்லை என்றால், நான் இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் புறப்படலை. என் வாழ்க்கையில் இன்னும் அந்த மாற்றம் ஏற்படவில்லை என்றால், நான் இன்னும் என்னுடைய நிலைமையிலிருந்து நான் புறப்படவே இல்லை, அதே இடத்துல தான் இருக்கிறேன். உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். இங்கே நம்ம ஒரு அன்பான, ஒரு தேறுதலான வேர்ட் அப்படின்னு நம்ம சொல்வதை பார்க்கலாம். இட் இஸ் லைக் எ கமாண்ட், ஒரு கட்டளையாக, அதற்கு பின் செல்லுங்கள். பரம கானானை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டுமானால் இங்கே தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஒரு கட்டளை, நீங்கள் பின் செல்லுங்கள், நீங்கள் புறப்பட்டு பின் செல்லுங்கள். நீங்கள் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா கானானை சுதந்திரிக்க முடியாது. இருக்கிற இடத்துல தான் இருப்பேன் என்று சொல்வீங்கன்னா, இன்னும் நான் பணத்திற்கு பின்ன தான் ஓடுவேன், இன்னும் நான் என்னுடைய வேலைக்கு பின்பதாக தான் ஓடுவேன் என்று நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போமானால், நம்ம கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்கு முக்கிய காரணம், தேவனை நம்புகிறதற்கு, விசுவாசிக்கிறதற்கு முக்கிய காரணம் அந்த பரலோகத்தை அடைய வேண்டும். ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் மற்ற எல்லாத்துக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், தேவனுடைய காரியத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், என் நிலைமையிலிருந்து நான் புறப்பட மாட்டேன் என்று சொல்வோமானால், நம்முடைய பாதையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டி அது மூவாகி போய்கொண்டே இருக்கும். நான் அதை பின்பற்றலை என்றால், அதை பின்தொடரவில்லை என்றால், நான் கானானை சுதந்திரிக்க முடியாது. நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க தேவன் விரும்புகிறார். இருக்கிற நிலைமையிலிருந்து நாம் புறப்பட வேண்டும். அதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். தேவன் நம்மை ஒரு இடத்திலிருந்து புறப்பட செய்வார் என்றால் அதற்கு பின்பதாக அநேக காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணத்தை நாம் அறிய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் புறப்பட சொல்வார் என்றால் நாம் புறப்பட வேண்டும். ஒருவேளை எனக்கு ஒரு சண்டே ஜாப் இருக்குது அப்படின்னா, என்னால் ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் நாம் ஸ்கிப் பண்ணாமல் இருப்பேன் என்றால், நான் என்னோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க விரும்புகிறேன். சில சூழ்நிலைகள் கட்டாயத்தின் நிமித்தமாய், நிபந்தனைகள் நிமித்தமாய் காணப்படுகிறதை தேவன் அறிகிறார். ஆனால் எனக்கு சூழ்நிலைகள் சாதகமாய் இருந்தும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நான் கொடுக்கவில்லை என்றால், நான் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறேன். நான் புறப்பட ஆயத்தமாக இல்லை. நான் புறப்பட ஆயத்தமாக இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 17வது அதிகாரத்தில் 32வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்.
நம்ம எல்லாருக்கும் தெரியும், சோதோம் குமாரா காலங்களில் நடந்த காரியங்கள் எல்லாம் தெரியும். தேவன் லோத்தை புறப்பட செய்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. அவர் அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றும்படியாய் தேவன் புறப்பட செய்தார். ஆனால் இதை புரியாத, இதை உணராத லோத்தின் மனைவி, அவர்களுடைய நிலைமை பரிதாபமாய் முடிந்தது. தேவன் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? உடன்படிக்கை பெட்டியை பார்த்து விட்டோம் என்றால், தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டு விட்டோம் என்றால், ஆசாரியர்களுடைய சத்தத்தை நாம் கேட்டு விட்டோம் என்றால், நாம் புறப்பட்டாக வேண்டும். அதற்கு காரணத்தை தேடக்கூடாது, காரணத்தை அறிய தேவையில்லை. ஏனென்றால் ஒருவேளை தேவன் நம்மை புறப்பட செய்தது எதற்காக? ஒரு பெரிய அழிவிலிருந்து உங்களையும் என்னையும் காப்பாற்றும்படியாய், மீட்டெடுக்கும்படியாய் தேவன் புறப்பட செய்திருக்க கூடும். நான் ஒரு காரியத்தை தான் ஆழமாய் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். நாம் இருக்கிற நிலையிலிருந்து நாம் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் வந்த எல்லா வார்த்தைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்தவனாய் அதை கேட்டு நான் பின்தொடர ஆயத்தமாக இருக்கிறேனா? மாலை நேர ஜெபங்கள், பிரேயர்ஸல் ஊழியங்கள், எத்தனையோ காரியங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவன் புறப்பட சொல்லியும் இன்னும் நீங்களும் நானும் அநேக நேரங்களில் புறப்படுவதற்கு ஆயத்தமாக இல்லை. ஒரு பிரதானமான காரியம், நீங்களும் நானும் புறப்படாமல் இருப்போமானால், இருக்கிற இடத்திலிருந்து நாம் புறப்படாமல் இருப்போமானால் கானானை சுதந்தரிக்க முடியாது. ஆனால் அதை தாண்டி இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் இருக்கு. தேவன் நம்மை புறப்பட சொல்லும் பொழுது நாம் புறப்படாமல் இருப்போமானால் ஒருவேளை ஏதோ ஒரு அழிவிற்கு நேராய் நாம் போகக்கூடும் இந்த உலகத்திலே. அதற்கு நல்ல எக்ஸாம்பிளை நம்ம லோத்தை பார்க்கிறோம். தேவன் புறப்பட சொல்வாரானால் நீங்கள் நானும் புறப்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1. இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் இருக்கிற இடத்திலிருந்து தேவன் அவரை புறப்பட செய்தார். எதற்காக? ஆபிரகாமுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை, அந்த பர்பஸை நிறைவேற்றும்படியாய் ஆபிரகாமை புறப்பட செய்தார். நம்ம கொஞ்சம் மறுபடியும் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த இடத்தை விட்டு புறப்படாமல் இருந்திருப்பார் என்றால், தேவன் அவருக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை அவர் சுதந்திரித்திருக்க முடியாது. தேவன் அவருக்கென்று வைத்திருந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றிருக்க முடியாது. மூவிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ கிறிஸ்டியன் லைஃப். இருக்கிற இடத்திலிருந்து நாம் நகர வேண்டியது மிகவும் அவசியமான. முதலாவது நாம் பார்த்தோம், ஒரு ஆபத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படும்படியாக கூட தேவன் நம்முடைய இடத்திலிருந்து நம்மை புறப்பட செய்கிறார். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதற்காக தான் நான் சொன்ன காரணத்தை அறிந்து கீழ்ப்படிவதற்கு பெயர் கீழ்ப்படிதலே இல்லை. தேவன் ஒரு காரியத்தை சொல்வாரானால் அவரின் வாழ்க்கையில நன்மைக்காக மாத்திரம்தான் சொல்லுவார், செய்வார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் காரணத்தை அறியாமல் தேவனுக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது இங்கே பார்க்கிறோம், உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால், அல்லாவிட்டால் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு தீர்மானத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற வேண்டுமானால், தேவன் உங்களையும் என்னையும் புறப்பட சொல்லும் பொழுது நாம் புறப்பட்டாக வேண்டும். ஆபிரகாம் புறப்பட்டதின் நிமித்தமாய் அவனுக்கென்று தேவன் வைத்திருந்த எல்லா சுதந்திரத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். The one main decision, the one correct decision, the correct obedience, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு புறப்பட சொன்ன உடனே புறப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாயிருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் ஒருவேளை குறைவுபட்டிருக்குமானால் நம்ம செக் பண்ண வேண்டிய இடம், நம்மை புறப்பட சொன்ன இடத்திலிருந்து நாம் புறப்பட்டு இருக்கிறோமா? புறப்பட சொன்ன இடத்திலிருந்து நாம் புறப்பட்டிருக்கிறோமா? இந்த கம்ஃபர்ட் ஜோன், எனக்கு இது பழகி போச்சு, எனக்கு இது தேவை, எனக்கு இந்த உலகத்தில் இது தேவை என்று சொல்லி இதிலே நாம் பழகி விட்டோமா? புறப்பட சொன்ன தேவன் நம்மை நடத்தவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.
நம்மை நடத்துகிற தேவன் நம்மை பாதியில் விட்டு போகிற தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை பாதியில் கைவிடுகிற தேவன் அல்ல. கானானை சுதந்தரிக்கும் மட்டும் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எப்போ நம்மளுக்கு புறப்படுவதற்கு தயக்கம் வருகிறது, நாம் அந்த சூழ்நிலைகளை பார்த்து, ஒருவேளை நான் இந்த இடத்துல நான் ஆராதனையை தவிர்த்து இந்த இடத்துக்கு நான் செல்வேன் என்றால் எனக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் என்று நான் யோசிப்பேன் என்றால், அது நான் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறேன். என்னை புறப்பட சொன்ன தேவனை பார்க்க மறந்து விடுகிறேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் என்ன, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன, அவர் சொல்லுகிறதை அவரை நம்புவது நிமித்தமாய் நாம் முற்றிலுமாய் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிவோம் என்றால் ஆபத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியும். இரண்டாவது, தேவன் நமக்கு வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை நாம் சுதந்தரிக்க முடியும். எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். இந்த இடத்துல மோசேயை குறித்து பார்க்கிறோம். மோசே தன்னுடைய இடத்திலிருந்து அவன் புறப்பட்டு வந்தான். அதற்கு காரணம் என்ன? தேவனோடு கூட நெருங்கும்படியாய், தேவனோடு கூட நெருங்கும்படியாய், தேவனோடு கூட உறவாடும்படியாய், தேவனோடு கூட பேசும்படியாய் அவன் இடத்திலிருந்து புறப்பட்டான். இந்த 3 அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் காணப்படும். ஆகவே தேவன் இந்த நாளில் ஒரு விசை கூட நம்மை உணர்த்துகிறார், நீ இருக்கிற நிலைமையிலிருந்து புறப்பட்டு வா. உனக்கு நேராய் வார்த்தை வரும்போது, உனக்கு நேராய் உடன்படிக்கை பெட்டி இருக்கும்போது, அதற்கு நீ கீழ்ப்படுகிறவளாய் நீ புறப்படும் பொழுது ஆபத்திலிருந்து தேவன் உன்னை காப்பாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உனக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். மூன்றாவது, நீங்களும் நானும் இருக்கிற இடத்திலிருந்து அவர் சொல்லுகிற வண்ணம் புறப்படும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது நம் தேவனோடு கூட நெருங்க முடியும், தேவனோடு கூட உறவாட முடியும், அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட முடியும். அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பெரிய இடைவேளையானது அது குறைந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? நான் இருக்கிற இடத்துலேருந்து நான் இப்படி தான் வாழ்வேன், நான் இப்படி தான் இருப்பேன், இந்த நிலைமையிலேருந்து நான் மாறவே மாட்டேன். எவ்வளவு வார்த்தைகள் கேட்டாலும், நான் ஒப்பு கொடுத்தாலும், அநேக நாட்கள் நான் ஒப்பு கொடுத்திருந்தாலும் என் வாழ்க்கையில் அந்த மாற்றம் வராது, நான் இருக்கிற இடத்திலே இருப்பேன் என்று சொல்வோமானால், இந்த உலகத்திலே சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களும் நாம் பார்க்க முடியாது, பரம கானானையும் சுதந்தரிக்க முடியாது. பரலோகம் என்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதம் நமக்கு எதுவுமே கிடையாது. அந்த உன்னதமான தகப்பனை முகமுகமாய் பார்ப்பதை பார்க்கிலும் ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு எதுவுமே கிடையாது. அந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற வேண்டுமானால் இருக்கிற இடத்திலிருந்து புறப்பட்டே ஆக வேண்டும், புறப்பட்டே ஆக வேண்டும். யோசுவா 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4:5. 5வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், யோசுவா ஜனங்களை நோக்கி. 3வது வசனத்திலையும் அங்கே நம்ம பார்க்கிறோம் ஜனங்களை நோக்கி. இங்கே மறுபடியும் யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாகவே அற்புதங்களை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிறீங்க? ஹல்லேலூயா. புதிதாய் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களானாலும் சரி, அநேக வருடங்களாய் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, முதிர்ந்த விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு பெரிய காரியம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் தேவன் இன்னும் அற்புதங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த வசனத்தை நிறைய முறை படிச்சிருக்கிறோம். இந்த வசனத்தை புரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. யோசுவா தெளிவாக இங்கே ஒரு காரியத்தை நமக்கு விளங்க செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நாளைக்கு அற்புதம் நடக்க வேண்டுமானால் இன்றைக்கு நான் என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் ஒருவேளை இப்படி ஒரு கேள்வி கேட்பேன்னா, எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் அற்புதம் வேண்டும் என்று சொல்வோமானால் எத்தனை பேர் நம்ம அதற்கு ஆம் என்று சொல்வோம்? என் வாழ்க்கையில் டெய்லி அற்புதம் நடக்கணும்னு எத்தனை பேர் விரும்புவீர்கள் என்று கேட்டால் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஆவல், என் வாழ்க்கையில் அனுதினமும் அற்புதம் நடக்க வேண்டும். தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் ஆச்சரியமாய் வழி நடத்த வேண்டும். இங்கே யோசுவா ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் என்னை பரிசுத்த பண்ணி கொள்வேன் என்றால் நாளைய தினத்திலே தேவன் எனக்கு அற்புதத்தை செய்வார். தேவனுடைய வார்த்தை பொய்யுரையாது, அது வார்த்தை மாறாது, அது உண்மையுள்ளது. நாளை மறுநாள் எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நாளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். எந்த நாளுக்கெல்லாம் எனக்கு அற்புதம் வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதற்கு முந்தின நாள் நான் என்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதற்கு அர்த்தம் என்ன, அதற்கு பொருள் என்ன? ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோம் என்றால், பரிசுத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால், ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு பிரச்சனை என்ன? நாம் அற்புதத்திற்கு ஆதாரமாய் பரிசுத்தத்தை நாடாமல் அநேக பரிசுத்தவான்களை நாடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை காணப்படுகிறது. என்ன? பரிசுத்தத்திற்கு நேராய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்காமல் பரிசுத்தவான்களுக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு ஆச்சரியமான கிரியை தேவன் செய்ய வேண்டும் என்றால் இதற்காக ஸ்பெஷலிஸ்ட்டை தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மெடிக்கல் ஃபீல்டில் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட். கிறிஸ்தவ உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? இந்த ஊழியக்காரர் இடத்துல போனால் இதற்காக ஜெபம் பண்ணுவாங்க, இந்த ஊழியக்காரர்கிட்ட போனால் இவங்க பேய் ஓட்டுவாங்க, இந்த ஊழியக்காரங்க கிட்ட போனால் இதற்காக ஜெபிப்பாங்க. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் உங்களை இந்த நாளிலே பரிசுத்தம் பண்ணுவீர்கள் என்றால் நாளைய தினத்திலே தேவனுடைய அற்புதத்தை காண்பீர்கள். ஒரு அற்புதம் நடப்பதற்காக நீங்களும் நானும் யாரோ ஒருவரை தேடி ஓடும்படியாய் வேதம் நமக்கு சொல்லவே இல்லை. அதெல்லாம் உண்மைதான். தேவன் அநேகருக்கு அநேக தாளந்துகளை அநேக வரங்களை கொடுத்து அவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஆனால் வளர்ந்த தேவ பிள்ளைகளாகிய உங்களிடத்தில் என்னிடத்தில் தேவன் சொல்லுகிற காரியம், நீங்களும் நானும் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அற்புதங்களுக்கு நாமே காரணமாக இருக்கிறோம். வேறு யாரையும் சார்ந்து வாழ தேவன் ஒரு நாள் நம்மை விடலை. இன்னும் ஊழியக்காரர்களை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோமா? அநேக காரியங்களை அநேக சாட்சிகளை சோஷியல் மீடியாவில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதில் எத்தனை சாட்சிகள் நிலை பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறதா? ஒரு சத்துருவின் போராட்டத்திலே பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஒரு ஊழியக்காரர் இடத்திலே போய் ஜெபிப்பது நிமித்தமாய் விடுதலை பெற்றது உண்மைதான். அந்த விடுதலையானது நிரந்தரமான விடுதலையை காணப்பட்டிருக்கிறதா? எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சத்துருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் கூட மறுபடியுமாய் சில நாட்களோ சில மாதங்களோ கழித்து அதே போராட்டத்திற்குள்ளாய் அவர்கள் கடந்து வருகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? அந்த அற்புதம் எப்படி நடந்தது? ஒரு தேவனுடைய ஊழியரிடத்தில் இருக்கிற பரிசுத்தத்திற்கு ஒரு கிஃப்டாக தேவன் பாராட்டுகிற இரக்கம் தான் அந்த அற்புதம். அது நிரந்தரமானது அல்ல. ஒருவேளை ஒரு உண்மையான ஊழியக்காரர் அற்புதங்களை செயலாக்குவார் என்றால் தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாய் தேவனுடைய நாமத்தின் மூலமாய் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரர் என்று நம்ம பார்த்தாலும் கூட அவர்களிடத்தில் இந்த அற்புதங்களை பெற்றதற்கு காரணம் அவர்களுடைய வாழ்க்கை இல்லை, அந்த ஊழியக்காரருடைய அர்ப்பணிப்பு, அந்த ஊழியக்காரருடைய பரிசுத்தம். யாரோ ஒரு ஊழியக்காரரின் பரிசுத்தத்தின் மூலமாய் நான் பெற்ற அற்புதம் என் வாழ்க்கையில் நிலைத்திருக்க முடியாது. அது ஒரு நாளிலே மாறி போகும், ஒரு வாரத்தில் மாறி போகும், ஒரு மாதத்திலும் மாறி போகும். ஆனால் இங்கே வசனம் நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை நம்ம இங்கே பார்க்க முடியும். நீங்களும் நானும் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருப்போமானால் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நிலையாக இருக்கும், நிலைத்திருக்கும், அது மாறவே மாறாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னுடைய பரிசுத்தத்திற்கென்று எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்கும் என்றால் அந்த அற்புதம் நிலைத்திருக்கும். என்னுடைய பரிசுத்தத்திற்கென்று நான் ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்றால் அது ஒரு நிலையான அற்புதமாக இருக்கும். அது என்னை விட்டு கடந்து போகாத ஒரு அற்புதமாக இருக்கும். 5வது வசனத்தில் யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள்,
நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். கிரேஷியா வர்ஷிப் சென்டரில் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து தேவன் இந்த நாளிலே ஒரு பெரிய பாரத்தோடு சொல்லுகிற காரியம், உங்கள் அற்புதத்திற்கென்று நீங்கள் யாரையும் தேடி ஓட வேண்டாம். என்னுடைய அற்புதத்திற்கென்று நான் யாரையும் தேடி ஓட வேண்டாம். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய அர்ப்பணிப்பை பார்த்து தேவன் நேரடியாக உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 12:1. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால், பரிசுத்தத்திற்கு நேராய் நாம் வளர வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதுதான் பரிசுத்தத்திற்கு நேராய் நடக்கிற அனுபவம். பாவம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு அடிப்படையான ஒரு அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். எது பாவம்? தேவனுக்கு பிரியமில்லாமல் காணப்படுகிற எதை செய்தாலும் அது பாவம். ஆனால் இன்னொரு பக்கமும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு பிரியமான காரியம் எதா இருந்தாலும் அதை செய்யாமல் போனாலும் பாவம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க அந்த அறிவு தான் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்தும். மறுபடியும் இதை சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாலும் பாவம், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யாமல் இருந்தாலும் பாவம். 3வது வசனத்தை நம்ம பார்த்தோம். உடன்படிக்கை பெட்டியை பார்த்த உடனே இருக்கிற இடத்திலிருந்து புறப்பட தேவன் விரும்புகிறார். அதை நாம் செய்யாமல் இருந்தாலும் அது பாவம். எந்த காரியத்திலிருந்து புறப்பட தேவன் சொன்னாரோ அதை நாம் செய்யாமல் இருந்தாலும் பாவம். நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம்? எது பாவம்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அக்கிரமங்கள், வேதத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பெரிய லிஸ்ட், அதை தான் பாவம் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவனுக்கு பிரியமான காரியத்தை, தேவன் நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியத்தை செய்ய தவறினாலும் அது பாவம். அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய பார்வையில் நாம் முன்னேறுவோமானால், நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புதத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். ஹல்லேலூயா. இங்கே 2 காரியத்தை நம்ம இதுக்கு முன்பதாக பார்த்தோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, யோசுவா ஜனங்களை நோக்கி. இந்த இடத்துல பார்க்கிறோம், யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, ஊழியக்காரனை நோக்கி அவர் சொல்லுகிறார், நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். இங்கே 2 காரியத்தை இந்த இடத்திலிருந்து தேவன் நம்மோடு கூட உணர்த்துகிறார். முதலாவது காரியம், ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் வசனத்தின்படி நடக்க வேண்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஜனங்களை நடத்தும்படியாய் தாங்கள் முதலாவது வசனத்தின்படி நடக்க வேண்டும். நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள். நிறைய நேரம் நம்ம ஊழியம் செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். உடன்படிக்கை பெட்டியாகிய வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம் நடக்கிறோமா? அநேகருடைய வாழ்க்கையிலே ஊழிய பாதையும் வார்த்தையை பின்பற்றுகிற பாதையும் மாறுபடுகிறதாய் காணப்படுகிறது. நம் ஜனங்கள் நம்மை பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஜனங்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். பார்க்கிறோம், நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாய் என்ன காணப்படுகிறது? 3 காரியங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாய் காணப்படுகிறது. முதலாவது காரியம் மன்னா காணப்படுகிறது. 2வது காரியம் ஆரோனின் துளித்த கோல் காணப்படுகிறது.
மன்னா எதை குறிக்கிறது? அனுதினமும் அது உணவை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. வேத வசனமாகிய உடன்படிக்கை பெட்டியானது நம்முடைய உணவாய் அனுதின வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அது நம்ம போஜனமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அது போஜனமாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது பார்க்கும்போது ஆரோன் குளிர்த்த கோல், அந்த கோல் ஆனது என்ன செய்கிறது? நம்மை அநேக நேரத்தில் கண்டித்து உணர்த்துகிறது, நம்மை போஷிக்கிறதாகவும் காணப்படுகிறது. நாம் சோர்ந்து போகிற நேரங்களிலே வார்த்தையானது நம்மை தேற்றுகிறது. நாம் கவலையாக இருக்கும்போது இந்த வசனமானது நம்மை தேற்றுகிறதாய் காணப்படுகிறது. அதுதான் ஆரோனின் கோல். அதே நேரத்திலே நம்மை கண்டிக்கிற நேரத்தில், நம்மை திருத்த விரும்புகிற நேரத்திலே அது அந்த கோலாய் இருக்கிறது. அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம் 10 கட்டளைகளை அது உடையதாய் காணப்படுகிறது. நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதை நாம் பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, இதே 6வது வசனத்தில் இன்னொரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அதற்கு அர்த்தம் என்ன? இதற்கு பின்பதாக இன்னொரு செய்தியை நாம் பார்க்க முடியும். அவர் யோசுவா சொல்லுகிறார், ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு முன்பதாக நடந்து போக வேண்டும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த இடத்துல என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? ஜனங்கள் ஆசாரியனுக்கு பின்பதாக நடந்து வர வேண்டும். எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஜனங்கள், கானானுக்கு நேராய் நடந்து வருகிற அந்த ஜனங்கள் ஆசாரியனுக்கு பின்னாக நடக்க வேண்டும். இதோட அர்த்தத்தை, ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறேன். அநேக சபைகளில் இந்த நாட்களிலே காணப்படுகிறது என்ன? விசுவாசிகளாய் இருக்கிற, தேவ பிள்ளைகளாய் இருக்கிற ஜனங்கள் ஆசாரியனுக்கு முந்தி போகக்கூடிய காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் உங்களுக்கென்று எனக்கென்று கொடுத்திருக்கிற ஆசாரியனை பின்தொடர்ந்து செல்லும் பொழுதுதான் நாம் கானானை சுதந்தரிக்க முடியும். ஆசாரியனுக்கு முந்தி போக முயற்சிப்போமானால் நாம் அற்புதங்களை பார்க்க முடியாது, தேவனுடைய நடத்துதலை பார்க்க முடியாது, கானானுக்கான வழியை நாம் காண முடியாது. நாம் நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஆசாரியனை பின்தொடர்கிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். ஒரு ஊழியக்காரர் இதை இப்படியாய் சொன்னார், ஆடுகள் மேய்ப்பனுக்கு பின்பதாக நடக்கும், ஆட்டு மந்தையானது மேய்ப்பனை பின்தொடரும். அதே நேரத்தில் ஒரு மாட்டு மந்தை என்று நம்ம பார்ப்போமானால் மேய்ப்பன் பின்பதாக வருவாராம். ஒரு நாளும் மாட்டு மந்தையானது மேய்ப்பனை பின்தொடராது. நீங்களும் நானும் ஆசாரியனை பின்பற்றி, ஆசாரியனை பின்தொடர்ந்து அவருடைய வழியிலே நடக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை ஒரு நல்ல மந்தையில் உள்ள ஆடாய் நம்மை காண்கிறார். ஆசாரியனை முந்தி செல்லும்படியாய், ஒருவேளை நமக்கு அநேக தாளந்துகள் அவரை பார்க்கிலும் அதிகமாய் காணப்படலாம். நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஆசாரியனை பார்க்கிலும் எனக்கு விசேஷித்த காரியங்களை தேவன் கொடுத்திருக்கலாம். இதை நான் எண்ணிக்கொண்டு, இதை நான் மேன்மை பாராட்டி கொண்டு நான் என்னுடைய ஆசாரியனை முந்தி செல்ல முயல்வேன் என்றால், முயற்சிப்பேன் என்றால், கானானுக்கு நேராக என்னால் செல்ல முடியாது. நம்ம பின்பதாக வசனங்களை பார்க்கும்போது அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் ஆதாரமாய் தேவன் நியமித்தவர்கள் தான் ஆசாரியர்கள். அந்த ஆசாரியர்களை நாம் முந்தி செல்ல முயற்சிப்போம் என்றால், யோசிப்போம் என்றால், நீங்களும் நாமும் வழி விலகி போக முடியும். நம் ஆட்டு மந்தையாய் அல்ல, மாட்டு மந்தையாய் மாறிவிடுவோம். இங்கே யோசுவா அழகாய் ஆசாரியர்களை பார்த்து சொல்லுகிற அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறைமுகமாய் கொடுக்கப்படுகிற ஆலோசனை என்ன? உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஆசாரியர்களை பின்தொடர்ந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். 9வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே மறுபடியும் பார்க்கணும். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றான். கானானுக்கு செல்ல வேண்டும் என்றால்
அந்த பரலோகத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், இங்கே 9வது வசனத்திலே மறுபடியும் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இங்கே சேர்ந்து, நீங்கள் இங்கே சேர்ந்து, நீங்கள் சபையிலே சேர்ந்து, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே சேர்ந்து. அங்கே ஒருவேளை யோசுவா இப்படி சொல்ல, நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லலை, நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு சொல்லலை. இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் இன்றைக்கி நிறைய இடங்களில் காணப்படுகிற பிரச்சனை, ஆன்லைனில் பார்த்தா போதும், இப்போ இல்லைன்னா அப்புறமா பார்த்தா போதும், இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதை செய்து கொள்ளலாம். ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, வார்த்தை என்றும் மாறாதது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் இங்கே சேர்ந்து. தேவ பிள்ளைகள் சேரும் பொழுது அதில் தேவன் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் ஒன்று கூடும்போது அதில் தேவன் ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இங்கே சேர்ந்து. புதிய ஏற்பாட்டில் அதை தான் நாம் பார்க்கணும். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல நீங்கள் விட்டு விடாதபடிக்கு நீங்களும் நானும் சபையிலே கூட வேண்டும், சபையிலே சேர வேண்டும், சபையிலே ஒன்றாக வேண்டும். சபையிலே ஒன்றாக வேண்டும். எதற்காக ஒன்றாக வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய். எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறதோ, நான் எங்கெல்லாம் மீட்டிங் நடக்குதோ அங்கெல்லாம் போவேன் என்று சொல்லப்படலை. இங்கே நம்ம ரொம்ப தெளிவாய் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சபையிலே நாம் சேர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க தேவன் நம்மை அழைக்கிறார். மறுபடியும் நான் காரியத்தை ஒப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், நம்முடைய சபையிலே ஒரு பைபிள் ஸ்டடி நடக்கிறது, நம்முடைய சபையிலே ஒரு கூடுகை நடக்கிறது, நம்முடைய சபையிலே வார்த்தைகள் தியானிக்கப்படுகிறது என்ற நேரத்தில் நம்ம சபையை தவிர்த்து நான் ஏதோ ஒரு பெரிய மீட்டிங்க்கு போகணுன்னு நான் பிரயாசப்படுவேன் என்றால், நாம் கானானுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுகிற, நீங்கள் இங்கே சேர்ந்து, உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட இடத்திலே சேர்ந்து, உங்களுக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற இடத்திலே நீங்கள் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இதற்கு அர்த்தம் என்ன? தேவன் உங்களுக்கென்று என்ன வார்த்தையை கொடுக்க விரும்புகிறாரோ அது உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட இடத்திலே தான் அவர் கொடுக்கிறார். மற்ற இடத்துல வருகிறதெல்லாம் தேவனுடைய வார்த்தையா இல்லையா என்பதையெல்லாம் நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை. ஆனால் ஒன்றை உறுதியாய் சொல்ல முடியும், உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கென்று தேவன் நியமித்த இடத்திலே உங்களுக்கு தருகிறார். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வார்த்தையை உங்களுக்கென்று வைத்திருக்கிற இடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள தவறும் போது தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வார்த்தைகளை நாம் விட்டு விடுகிறோம். நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றார். இந்த நாளில் ஒரு விசை கூட இந்த தீர்மானத்தை எடுப்போம். தீர்மானத்தை எடுக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய நிலைமையிலிருந்து நாம் புறப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். என்ன தீர்மானம்? சபைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க நாம் பழகுவோம். சபையிலே நடக்கிற ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகுவோம். சபையிலே நடக்கிற ஒவ்வொரு கூடுகைக்கும் நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க நாம் பழகுவோம். தேவன் நமக்கென்று கொடுக்கிற வார்த்தைகள் அது இங்கே வெளிப்படுகிறது, இங்கே வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் வெளிப்படுகிறது. ஒவ்வொரு கூடுகைகளுக்கும் வருகிற தேவ பிள்ளைகள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற வார்த்தைகள் இங்கே வெளிப்படுகிறது. 11வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது, உடன்படிக்கை பெட்டியாகிய வார்த்தை உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? உங்களுக்கு முன்பதாக இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை பார்த்து, உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது, அதை பார்த்து நீங்கள் முன்னேற இங்கே யோசுவா அழைக்கிறார். இயேசுவாகிய யோசுவா உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு வார்த்தையை பார்ப்பதை விட்டுவிட்டு வார்த்தையை கொடுக்கிறவர்களையும் அநேக காரியங்களையும் உலகத்திற்கு அடுத்த காரியங்களையும் பார்த்து நாம் பின்பற்றுவோமானால் அந்த வழி கானானுக்கு நேராய் போகிறது இல்லை.
தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை மாத்திரம் பார்த்து அதை நாம் பின்பற்றுவோமானால், வார்த்தையை மாத்திரம் பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாய் வாழ யோசுவாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களோடு கூட என்னோடு கூட உணர்த்துகிறார். நம்மளாம் தேர்ந்த விசுவாசிகள், நம்மளாம் முதிர்ந்த விசுவாசிகள். ஆனாலும் தேவன் இந்த காரியத்தை நமக்கு ஏதோ ஒரு காரியத்திலே நம்மை உணர்த்த விரும்புகிறார். இன்றைக்கும் சில விசுவாசிகள் எங்கோ கொடுக்கப்படுகிற ஏதோ அபிஷேகிக்கப்பட்ட பொருட்களின் மேலே தங்களுடைய காரியங்களை செலுத்துகிறார்கள், சிந்தனையை செலுத்துகிறார்கள். இது அங்கிருந்து வந்த ஒரு பொருள், இதில் மேன்மை இருக்கிறது, இதில் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் இன்னும் இது ஒரு வியாபாரமாய் மாற்றி கொண்டிருக்கிற அநேக சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ வார்த்தையை மாத்திரம் பின்பற்றி நட. உனக்கு முன்பதாக இருக்கிற உடன்படிக்கை பெட்டியாகிய தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பின்பற்றி நட. 13வது வசனத்தை வாசிக்கலாம். சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். ஹல்லேலூயா. 6வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், நீங்களும் நானும் ஆசாரியனை பின்தொடர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆசாரியர்களை முந்தி செல்கிற இஸ்ரவேல் ஜனங்களாய் காணப்படக்கூடாது. அதற்கு ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த 13வது வசனத்தில் கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே அநேக தடைகளை கடந்துதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒரு பெரிய தடை காணப்படுகிறது. கானானை இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம சுதந்திரிக்க போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கானானுக்கு. இந்த சூழ்நிலையிலே அவர்கள் எதிர்பார்க்கிறதை பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய தடை காணப்படுகிறது. இந்த தடை யாருக்கு? எல்லாருக்கும் அது தடை தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருக்கும் அது ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தடையை மேற்கொள்வதற்கு ஆதாரமாய் இருக்கிறவர்கள் ஆசாரியர்கள். இதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. இதுதான் தேவனுடைய கிரியையாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை காண வேண்டும் என்றால், கானானை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், அதற்கு ஆசாரியர்களுடைய தயவு அவர்களுக்கு தேவை. ஆசாரியர்களுடைய கால்கள் யோர்தானில் பட்டபோது தான் அது 2ஆய் பிளந்தது, அது வழிவிட்டது. அதன் ஊடாய் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை யாரெல்லாம் ஆசாரியனை பின்தொடராமல் ஆசாரியனை முந்தி செல்ல முயன்றார்களோ அவர்களால் தடையை மேற்கொண்டிருக்க முடியாது. அந்த கானானின் பாதையிலே காணப்படுகிற அந்த தடையை மேற்கொண்டிருக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பெரிய யோர்தான் ஆகிய அந்த பெரிய தடையை அவர்கள் தாண்டினதற்கு மிக 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 முக்கியமான காரணம் ஆசாரியர்கள். அந்த 17வது வசனத்தை வாசிக்கலாம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும், சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும். இன்றைக்கு இங்கே நடக்கிற பிரச்சனை என்ன? அநேக சபைகளில் நடக்கிற பிரச்சனை என்ன? தேவ பிள்ளைகளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசாரியனை குறித்ததான மேன்மையை, முக்கியத்துவத்தை இன்னும் ஜனங்கள் உணராமல் இந்த உலகத்திலே யாரையாரையோ மேன்மைப்படுத்தி, யாரையாரையோ போற்றி புகழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாய்மாலமான கிரியைகளுக்குள்ளாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் உங்களையும் என்னையும் எச்சரித்து சொல்ல விரும்புகிறார். உங்களுக்கென்று எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசாரியனுக்கு நீங்களும் நானும் கனத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்து அவரை பின்பற்றும் பொழுது தடைகளை நாம் தாண்ட முடியும். அவர்கள்தான் நம்முடைய தடைகள் எல்லாவற்றையும் தாண்டும் அளவும். இங்கே வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும். They are the way creators. அவர்கள்தான் வழியை உண்டு பண்ணுகிறவர்கள். தேவனால் நியமிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள்.
உங்களுக்காக எனக்காக வழியை உண்டு பண்ணி, வழியை ஆயத்தம் பண்ணி, அந்த தடையை முற்றிலுமாய் கடந்து தீரும் அளவும் காத்திருந்து நமக்காய் வழியை அவர்கள் செவ்வைப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும் பொழுதுதான், அவர்களுக்கு என்று கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுதுதான் அந்த கானானை சுதந்தரிக்க முடியும். எல்லா ஊழியர்களையும் கனம் பண்ண வேண்டும், அதை நாமும் போதிக்கிறோம். தேவ பிள்ளைகள் எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும் என்பது முக்கியம்தான், அது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான், இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் தேவன் உங்களுக்கென்று எனக்கென்று கொடுத்திருக்கிற ஆசாரியரை முந்தி செல்ல முயன்று, முந்தி செல்றதுன்னா நடக்கும்போது முன்னாடி போகிறது, அதை குறித்து அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை பார்க்கிலும் நான் இன்னொருவருக்கு அதிக கனத்தை கொடுப்பேன் என்றால், ஒரு மாய்மாலமான காரியம் இன்றைக்கு ஒரு வர்ஷிப், ஒரு ஸ்டைலான ஒரு வர்ஷிப் நடக்கும் என்றால் அதற்கு நான் முக்கியத்துவத்தை கொடுப்பேன் என்றால், ஒரு ஊழியக்காரர் அநேக அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி அவருக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுப்பேன் என்றால், ஒரு ஊழியக்காரர் ரொம்ப பிரபலமாக இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுப்பேன் என்றால், என்னுடைய பாதையை எனக்கு செவ்வையாக்குகிற என்னுடைய ஆசாரியனை நான் கனவீனப்படுத்துகிறேன். என்னால் தடையை மேற்கொள்ள முடியாது. கானானை சுதந்தரிக்க வேண்டுமானால் முதலாவது நாம் பார்த்த காரியம், இருக்கிற இடத்திலிருந்து நான் முன்னேற வேண்டும், புறப்பட வேண்டும். தேவன் எனக்கு உணர்த்துகிற காரியத்திலிருந்து நான் புறப்பட்டே ஆக வேண்டும். இந்த நாளிலும் அநேக காரியத்திலிருந்து தேவன் நம்மை புறப்பட செய்யும்படியாய் தேவன் உணர்த்தி இருக்கிறார். இதை ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஒப்பு கொடுத்தபடியே நாம் புறப்பட்டாக வேண்டும். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே, பிரச்சனைகளின் நடுவிலே, தடைகளின் நடுவிலே, போராட்டங்களின் நடுவிலே, சூழ்நிலைகளின் நடுவிலே, தண்ணீர் இல்லாத தரையில் கால் ஊன்றி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரையிலே, எது தடையாய் காணப்பட்டதோ அந்த தடைக்குரிய அறிகுறி இல்லாத ஒரு நிலைமையிலே நீங்களும் நானும் முன்னேற வேண்டுமானால், அந்த தடைகளை கடந்து செல்ல வேண்டுமானால் ஆசாரியன் நமக்கு முன்பதாக நடந்தாக வேண்டும். இதை நீங்களும் நானும் ஒரு ஊழியக்காரன் என்ற நிலைமையிலே நம்ம பார்ப்போம் என்றால், நீங்களும் நானும் ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்றால், நமக்கும் தேவன் இந்த இடத்துல ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். நீங்களும் நானும் அநேக ஜனங்களுடைய தடைகளை மாற்றுகிற தேவ பிள்ளைகளாய் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். நீங்கள் ஊழியக்காரர்கள் ஏதோ ஒரு ஊழியத்தை தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்து கொண்டிருக்கிற ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவீர்கள் என்றால், நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நம்மை பின்பற்றுகிற ஜனங்களின் ஆசீர்வாதம், நம்மை பின்பற்றுகிற ஜனங்கள் அந்த பரம கானானை அடைய வேண்டும் என்கிற அந்த இலக்குக்கு நேராய் நடக்கும் பொழுது அவர்களுக்கு காணப்படுகிற தடைகளை மேற்கொள்ளுகிற அந்த காரியத்திற்கு நீங்களும் நானும் தான் துணையாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் தான் நம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு வழி ஏற்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். உங்களையும் என்னையும் ஒரு சின்ன கூட்டம் ஃபாலோ பண்ணால் கூட அந்த கூட்டம் பரலோகத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நீங்களும் நானும் காரணராய் காணப்பட வேண்டும். அப்படி காரணராய் காணப்பட வேண்டும் என்றால் அதுக்கு குவாலிட்டி என்ன? உடன்படிக்கை பெட்டியை நாம் சுமந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆசாரியர்கள் அந்த கால்கள், உள்ளங்கால்கள் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் அது பிளந்ததற்கு காரணம் என்ன? அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டே இருந்தார்கள். எந்த ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து இருக்கிறானோ அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களோடு இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கும். உடன்படிக்கை பெட்டி எப்பொழுது இறக்கப்படுகிறதோ அப்பொழுது அவர்கள் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும். இந்த நாளிலே யோசுவாவாகிய இயேசு கிறிஸ்து அந்த கானானாகிய பரலோகத்திற்கு உங்களையும் என்னையும் அழைத்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களாகிய நீங்களும் நானும் இருக்கிற இடத்திலிருந்து நாம் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறோமா?
கண்களை மூடி ஒரே நிமிஷம் ஜெபித்து தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட பேசின வார்த்தைகளை நம்முடைய சிந்தையில் ஒரு விஷயம் கூட கொண்டு வந்து, தேவன் எந்த காரியத்திலிருந்து உங்களையும் என்னையும் புறப்பட சொன்னாரோ அந்த காரியத்திலே நம்ம ஒப்பு கொடுத்திருப்பது உண்மைதான். ஆனால் புறப்பட்டு இருக்கிறோமா? இன்னும் உலகத்திற்கு பின்னாய், இன்னும் உலகத்திற்கு பின்னாய், இன்னும் பணத்திற்கு பின்னாய், இன்னும் படிப்பிற்கு பின்னாய், இன்னும் வேலைக்கு பின்னாய் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல், சபைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல், உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஆசாரியருக்கு என்று கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் இன்னும் நாம் ஓடிக்கொண்டிருப்போம் என்றால், நம் முன்பதாக இந்த நாளில் வைக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டியாகிய தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் எனக்கு நேராய் கடந்து வருகிறது. நீங்களும் நானும் இருக்கிற இடத்திலிருந்து புறப்பட தேவன் அழைக்கிறார். எவ்வளவு வார்த்தைகளை கேட்டாலும் இன்னும் அசதியாய், இன்னும் நிர்விசாரமாய், இன்னும் அசட்டை பண்ணிக்கொண்டு, இன்னும் தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணிக்கொண்டு ஒருவேளை நாம் காணப்படுவோம் என்றால், தேவன் இந்த நாளில் ஒரு விஷயம் கூட நம்மை உணர்த்துகிறார். நீ இருக்கிற இடத்திலிருந்து புறப்பட்டு போ. You move from your place. You move from your comfort zone. நீங்கள் இருக்கிற அந்த சுகமான இடத்திலிருந்து நீ நகர வேண்டும். நீ புறப்பட வேண்டும். நீ கானானை சுதந்தரிக்க வேண்டும் என்றால், தேவன் உனக்கென்று நியமித்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்றால், ஆபத்திலிருந்து நீ விடுதலையாக வேண்டும் என்றால், ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், தேவன் உனக்கென்று நியமித்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை, திட்டங்களை சுதந்தரிக்க வேண்டும் என்றால், தேவனோடு கூட நீ நெருங்க வேண்டும் என்றால், தேவனோடு கூட உறவாட வேண்டும் என்றால், தேவன் உனக்கு உணர்த்தும் பொழுது, அவருடைய வார்த்தை நமக்கு உணர்த்தும் போது இருக்கிற இடத்திலிருந்து புறப்பட நம்மை ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, தகப்பனே, அநேக ஆராதனைகளைப் போல அல்லப்பா, அநேக ஒப்பு கொடுக்கிற நேரங்களைப் போல அல்ல, இந்த நாளில் என்னை உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறேன். நான் புறப்பட வேண்டும், ஆசைப்படுகிறேன், ஆனால் தோற்று போகிறாப்பா. மறுபடியுமே உலகத்தோடு கூட வாழும் பொழுது நான் தோற்று போகிறேன். என்னால் புறப்பட முடியல, என்னால் நேரத்துக்கு சபைக்கு வர முடியல, என்னால் கூடுகைகளுக்கு பங்கு பெற முடியல. இந்த நாளில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நான் புறப்படுறேன்ப்பா, நான் புறப்படுகிறேன். தகப்பனே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயில திறந்த கொஞ்ச நேரம் ஜெபிப்போமா. என்னுடைய பலத்தினால முடியாது, என்னுடைய பலத்தினால அது முடியாது. தேவனுடைய ஆவியினாலே ஆகும், தேவனுடைய ஆவியினாலே ஆகும், தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நீ உன்னுடைய சூழ்நிலைகளை பார்ப்பாயானால் நீ இருக்கிற இடத்திலிருந்து புறப்பட முடியாது. ஓ, உன்னுடைய சூழ்நிலைகளை பார்ப்பாயானால் உன்னுடைய இடத்திலிருந்து உன்னால் புறப்பட முடியாது. நீ உனக்கென்று முன்பதாக தேவன் வைத்திருக்கிற அந்த கானானை பார்த்து, அந்த பரலோகத்தை பார்த்து, அதற்காக நீ ஓடுவாயானால் நீ இருக்கிற இடத்திலிருந்து நீ உன்னை புறப்பட செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய எண்ணத்தை மாற்று தேவ ஜனமே, உன்னுடைய சிந்தனையை மாற்று தேவ ஜனமே. ஹல்லேலூயா. உனக்கு பிழைப்புக்கு இதுதான் உண்டு என்று யோசிக்கிறாயோ, இதை இல்லாமல் நான் பிழைக்க முடியாது என்று யோசிக்கிறாயோ, தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அவருக்கென்று கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பாய் என்றால், அவருக்கென்று கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பாய் என்றால், அவர் புறப்பட சொல்லுகிற காரியத்தில் நீ புறப்படுவாய் என்றால், அவர் உன்னை நடத்த உண்மை உள்ளவர். கானான் வரைக்கும் உன்னை நடத்த உண்மை உள்ளவர். பரலோகத்திலே நீ சேரும் வரைக்கும் உன்னை நடத்த உண்மை உள்ளவர். உன்னுடைய தேவைகளை அவர் சந்தித்துக் கொள்வார். உன் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். உன்னை குறைவின்றி நடத்துவார், உன்னை போஷிப்பார். நீங்கள் இங்கு சேர்ந்து தகப்பனே, சபையிலே நாங்கள் சேர வேண்டாம்ப்பா, இதை விட்டு விடக்கூடாது. கிருபை கொடுங்க தகப்பனே, கிருபை கொடுங்க தகப்பனே, கிருபை கொடுங்கப்பா.
சபையிலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று அவரை பார்த்து இந்த காலை வேளையில சொல்லுவோம்மா. ஜீசஸ், உலகத்தில் வார்த்தைகள் கொட்டி கிடக்கிறது. ஓ ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் நம்மை சுற்றி ஏராளமாக இருக்கிறது. ஆனால் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வார்த்தைகள் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட இடத்திலே வெளிப்படுகிறது. அந்த வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா இருக்கிறாயா? புறப்பட ஆயத்தமா இருக்கிறாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்மா. அப்பா, எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட சபைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எங்கள் சபையின் கூடுகைகளுக்கு முதலாவது நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்பா. மற்ற எல்லாம் அதற்கு அடுத்ததாய் நாங்கள் கருதுகிறோம். We give the preference for our church, Lord. இது நீங்க கொடுத்த சபை. எங்கோ இருந்த எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வச்சிருப்பீங்கன்னா அது நீங்க கொடுத்ததப்பா. இதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க கிருபை கொடுங்க. கடைசியாக ஆசாரியனை பின்தொடர்கிற ஆட்டு மந்தையாய் எங்களை தொடர்ந்து நிறுத்துங்க தகப்பனே. வழி விலகிடக்கூடாதப்பா. ஆசாரியனை முந்தி செல்ல முயற்சிக்க கூடாதப்பா தகப்பனே. எங்களுக்கு தாழ்மையை கொடுத்துடுங்கப்பா. தாழ்மையை கொடுத்துடுங்க டாடி. ஆசாரியனை முந்த நாங்கள் நினைக்க கூடாது. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லுகிற ஆசாரியனை பின்தொடர்கிற இஸ்ரவேல் ஜனங்களா எங்களை மாற்றி விடுங்க தகப்பனே. ஒருவேளை ஆசாரியன் உலகத்தின்படி நடப்பான் என்றால் நாம் அவரை பின்பற்ற வேண்டாம். ஆனால் உடன்படிக்கை பெட்டியாகிய தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் சுமந்து கொண்டு செல்லுகிற ஆசாரியனை நீங்களும் நானும் பின்பற்றும் போது தடைகளை எளிதாய் நாம் கடக்க முடியும். நமக்கு காணப்படுகிற யோர்தானை லகுவாய் கடந்து விட முடியும். கிருபை கொடுங்கப்பா. தாழ்மை கொடுங்கப்பா. தாழ்மை கொடுங்க தகப்பனே. சத்துரு தந்திரமாய் நமக்குள்ளாய் ஒருவேளை பேசக்கூடும். உனக்கு அநேக தாளந்துகள் இருக்கிறது. உனக்கு அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ முந்தி செல். தேவன் சொல்லுகிறார், ஆசாரியனை, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்கிற ஆசாரியனை பின்தொடர்ந்து செல்லுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராய் செவ்வையான பாதையிலே நடத்தப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம், ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே நாங்கள் புறப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் உணர்த்துகிற காரியங்களுக்கு நாங்கள் புறப்பட்டு செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். பலனையும் கிருபையும் கொடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாய் வார்த்தைகள் கிரியை செய்து 100 மடங்கு பலனை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.